நம்ம எப்பவும் வீட்ல செய்யற எறா தொக்கு தான். ஆனா கூட கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸும் பல்ப்பும் சேர்க்க போறோம். ஆரஞ்சோட புளிப்பு தன்மை எல்லாம் சேர்ந்து எறா தொக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். கடாயில எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு, 3 பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் உப்பு, 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதங்கினதும் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகு சீரகம் பவுடர் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ 1/2 கிலோ அளவுக்கு எறாவை சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு ஆரஞ்சு பழத்தோட ஜூஸையும் பல்ப்பையும் சேர்த்துக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். லாஸ்டா கொத்தமல்லி தலை சேர்த்து சுட சுட ரச சாதத்தோட சர்வ் பண்ணுங்க. எப்பவும் செய்யற எறா தொக்கு மாதிரி இல்ல, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சீ ஃபுட்லயே பிரான்ஸ் ரொம்ப பிடிக்கும்ன்றவங்க கமெண்ட்ல ஹார்ட் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.